அன்பிற்கினிய நண்பர்களே, இனிய காலை வணக்கம். நண்பர்களே, அதிகம் படிக்காத, வசதி இல்லாத, பின்புலம் எதுவும் இல்லாத ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து தன்னம்பிக்கையுடன் கடும் உழைப்பினால் உயர்ந்து உலகத்தையே திரும்பி பார்க்கும் சாதனை புரிந்தவர்கள் மிகச்சிலரே. அதிலும் தன்னை தேடி வரும் நம்பிக்கையில்லாத, வாழ வழியற்ற நபர்களுக்கு உதவி ஒரு ஆலம்பரம் போல் ஒரு பெரிய நிறுவனத்தை நிகழ்த்தி காட்டியவர்கள் மிகச்சிலரே. அதில் ஒருவர்தான், அவரை பற்றியதுதான் இந்த பதிவு. அந்த இளைஞன் கிராமத்தை விட்டு, தமிழகத்தை விட்டு வெளியேறினான். கையில் வெறும் 200 ரூபாய், நெஞ்சு நிறைய கனவுகள். அவன் மும்பை ரயில் நிலையத்தை அடைந்த போது அறிமுகம் இல்லாத ஒரு நபரால் ஏமாற்றப்படுகிறான். பணம் இல்லை, வேண்டியவர்கள் யாரும் இல்லை, தங்க இடமில்லை, நடைபாதையில் உறங்கினான். சாலை ஓர உணவுக் கடைகளில் தினமும் 15 ரூபாய் கூலிக்கு பாத்திரம் கழுவினான். அவன் மனதில் பசி இருந்தது உணவுக்காக அல்ல, உயர வேண்டும் என்பதற்காக. நகரத்தின் ஒரு ஒதுக்குப்புறத்தில் தள்ளுவண்டியில் தோசை கடை ஆரம்பித்தான். பலர் அவனை கேலி செய்தார்கள், கிண்டலில் படித்தார்கள். அவனோ தனக்கு எது தெரியுமோ அதில் மட்டும் முழு மூச்சுடன் செயல்பட்டான். வகையாக, ருசியாக, அழகாக தோசைகள் சுட்டான். வாடிக்கையாளர்கள் ஒவ்வொருவரையும் விருந்தாளி போல் நடத்தினான். மெதுவாக கூட்டம் பெருகியது. சம்பாதித்த ஒவ்வொரு ரூபாயையும் சேமித்தான். தள்ளுவண்டி கடை, பின்பு உணவு விடுதியானது. ஆங்கிலம் கற்க ஆரம்பித்தான். வங்கியில் கடன் வாங்கினான். வணிகத்தை பெருக்க வழிகண்டான். இறுதியில் அவன் துவங்கிய தொழில் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்தது. தோசை பிளாசா என்ற நவீன தென்னிந்திய தோசை உணவு ஆரம்பித்தார். இன்றைக்கு 70க்கும் மேலான கிளைகள் 16 நாடுகளில் இயங்குகின்றன. தெருக்கோடியில் பாத்திரம் கழியவர் இன்று உலகளாவிய ஓட்டலுக்கு சொந்தக்காரர். அவர்தான் பிரேம் கணபதி. பணமில்லை, படிப்பில்லை, பின்புலமில்லை, மன உறுதி மட்டும் இருந்தது. அவர் பெயரை நினைவில் வையுங்கள். எதுவும் சாத்தியம் என்பதை உறக்கச் சொல்லுங்கள். வாய்ப்பும் வசதிகளும் இருந்தும் எனக்கு யாரும் உதவவில்லை என்று பழி போட்டு தாழ்ந்து கிடப்பவரிடம் இந்த சரித்திர சாதனை பற்றி எடுத்துச் சொல்லுங்கள்.